வணக்கம் மக்களே. ஸோ நம்ம ராயாவோட டீசர் அதாவது டாக்ஸிக் வந்தாச்சு. இதை பற்றின ஒரு ஃபுல்லாக ஒரு டீகோடே பண்ணிடலாம். ஸோ டீகோட் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும்லாம் தெரியாது, பட் இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்து நம்ம என்னென்னு சொல்லலாம். வாங்க இப்போ டீசருக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்க்கஸை காட்டுறாங்க. இல்லைங்க, என்னென்னா அதே நேரத்தில் இந்த உலகம் வேறு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசிவான ஒரு மேக்கிங் சொல்லலாம். பிகாஸ் மேக்கிங்கே வந்து அவ்வளோ நல்லா வந்து கொடுத்த மாதிரி தெரியுது இந்த டீசரில். அப்போ உள்ளுக்குள்ள எலமெண்ட்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க, அதாவது முதல்ல ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் உண்மையிலே நிறைய பேர் வந்து நிறைய ட்ரால்ஸு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைப்பு செட் பண்ணிச்சோ அதை மெட்டும் பண்ணிருச்சு. அதே போல் அன்னைக்கு ட்ரால் பண்ண இன்னைக்கு எல்லாருமே வேற லெவலோட டீசர்னு சொல்ல வச்சுட்டாங்க. வாங்க இப்போ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இந்த சர்க்கஸ் இது இருக்கு இல்லைங்களா, சர்க்கஸ் இதுக்குள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யஷ் வந்து அப்படியே அடிக்கிறாரு, எல்லாம் பயங்கரமாக வந்து காட்டுறாங்க. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய உலகம் வேறு, நம்ம இருக்கிறது வேறு. அதனால் நீ வந்துட்டு உன்னுடைய ஸ்டபர்ன் ராயா உன்னோட அடமெண்டெல்லாம் விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறது, இல்லைன்னா உன்னை விட பவர்ஃபுல்லான ஆட்கள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒருத்தர் வந்து வாய்ஸ் பேசுகிறாரு. பட் அதே நேரத்தில் என்னென்னா இதுக்கு மேலே வந்து நான் பெரிய ஆள்றா அப்படிங்கிற மாதிரி அன்டில் தென் இட்ஸ் மேட்டர் போட்டுட்டு கடைசியில் இட்ஸ் ஃபக்கிங் மேட்டர்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜோட வந்து நம்ம யஷை காட்டுவாங்க. சும்மா என்ன சொல்றது, அந்த ஃபேஸு, அந்த ஒரு கோபம், அந்த ஒரு பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச், ஒரு வெறித்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு ஃபேஸ் வந்து காட்டுறாங்க. இதில் என்னன்னா ஒரு ரெண்டு விஷயம் இங்கே பார்க்குறேன். அதாவது இந்த டைகர் ஷராப் இருக்கு அப்படி பார்த்தியா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ரிசம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யஷோடைய அந்த யங் மூமெண்ட்டை வந்து காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே என்ன சொல்கிறது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து யஷோடைய ஸ்பெஷாலிட்டி. அதில் மட்டும் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் என்ன, கீத்து வந்து இப்படி ஒரு ப்ரெசன்ஸா, இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு டாக்ஸிக், அதாவது சொல்ல போனால் இட்ஸ் அ பாசிட்டிவ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டீசரோடைய அந்த அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரில் வந்துட்டு ஒருத்தனை ஓங்க டக்குன்னு அடிப்பார், அடித்தோட ரத்தம் தெரிச்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிங் ஸ்டார் யஷ்னு போடுவாங்க. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது கேஜிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழையாக பிறந்தால் பணக்காரனாக தான் சாகணும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருந்தது. அதே நேரத்தில் இதில் என்னென்னா அதாவது ஒன்று தெரியுது, தான் அப்பாவோடைய உலகத்துக்குள்ளே மகன் திரும்பி வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் போர்ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் இது நாட் அ எமோஷனல் ஆஃப் டேட் அண்ட் சன், டேட் வாஸ் பிக் டேட், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக படம் வந்தால் இன்னும் நிறையா எலமெண்ட்ஸ் இதில் வரும்னு நினைக்கிறேன். பட் ரியலி இம்ப்ரெசிவ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டீசர் வந்து ரியலி இம்ப்ரெசிவ். அதாவது அந்த ஆஸ்ட்ரேவை வந்து தட்டி வில்லன் போட்டிருக்கும்போது அதே ஆஸ்ட்ரே எடுத்து தட்டி பொழந்துட்டு அந்த ஆஸ்ட்ரேயில் அந்த சிகரெட் இப்படி தட்டி விட்டு அடிப்பாங்க பாருங்க, எம்மா வேற லெவல். ஸோ டீசர் வந்து அப்சல்யூட்லி இட்ஸ் மெட் த ஹைப். பார்ப்போம் மார்ச் 19. அதே நேரத்தில் துரந்தரும் வருது. ஸோ இதோடைய டக் ஆஃப் எப்படி இருக்கும், ரெண்டுமே பேன் இண்டியாவாக வருது. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் இதை விரும்புகிறாங்க, எந்த அளவுக்கு இதை லைக் பண்ணுறாங்க, ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஸோ ஹார்ட்லி another 20 daysல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ராயாவோடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.